ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 55th எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக அரசர் வந்துட்டு முன்னோர்களை வழிபடுறதுக்காக நம்ம ஹெய்லனோட பையன் 5th பிரின்ஸ், அப்புறம் வந்துட்டு நம்ம ருயியோட லீகல் சைல்டு, அவள் தானே வந்துட்டு இப்போ அரசியாக இருக்கா. ஸோ அவளுக்கு பிறந்த பையன் தான் வந்துட்டு லீகல் சைல்டு. அவனையும் கூட்டிகிட்டு போகாமல் ஜியாவோட பையனை மட்டும் கூட்டிகிட்டு போக இப்போ எம்ப்ரஸ் டுவாகர் அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் வந்துட்டு உன்னோட பையனை கூட்டிகிட்டு போகல அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கு வந்து 3 வயசு தானே ஆகுது, அதனால் அரசர் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டார், அவனுக்கு கூட்டிகிட்டு போனாலும் ஒன்றும் புரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அப்படி கிடையாது. இப்போ ஜியாவோட பையன் வந்துட்டு அரசர் வந்துட்டு அரியணை ஏறினதுக்கப்புறம் பிறந்த முதல் பையன். அண்ட் வந்துட்டு உனக்கு பிறந்திருக்க வந்துட்டு லீகல் சைல்டு. அதுவும் இல்லாமல் ஹெய்லனுக்கு வந்துட்டு பிறந்திருக்க பையன் வந்துட்டு ரொம்பவுமே திறமையான பையன். ஸோ ஆனால் மற்றவங்களாம் எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா, நம்ம ஜியாவோட பையனுக்கு தான் வந்துட்டு நான் அடுத்து அரியணை ஏறுறதுக்கான முகபாவனை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, 4th பிரின்ஸ் தான் வந்துட்டு அரியணை ஏறுவார். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் அரசரும் வந்துட்டு 4th பிரின்ஸு, இப்போ இருக்க அரசரும் வந்துட்டு 4th பிரின்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு 4th லக்கி நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் அரண்மனைக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இப்போ ருயி வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு காமனஸ் வந்துட்டு கேஷுவலாக பேசுகிறது தான், அது வந்து சீரியஸான டாக் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம எம்ப்ரஸ் டுவாகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் எம்ப்ரஸ் டுவாகர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, சாதாரண விஷயம் கூட நாளைக்கு வந்துட்டு பூதாகரமாக வந்துட்டு நிற்கும், அதுவே வந்துட்டு சொல் வந்துட்டு வினையாக மாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதனால் நீ எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ருயுமே வந்துட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறா. இப்போ ஜெயா வந்துட்டு அவளோட பையன்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் வந்துட்டு உனக்கு ஃபேவர் பண்ணுறாரு தான், ஆனால் அது மட்டும் பத்தாது, நீ வந்துட்டு உன்னோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி சில விஷயங்களை வந்துட்டு உன் பக்கமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ வந்துட்டு யூக்லாண்ட்லேருந்து நிறைய வந்துட்டு கிஃப்ட்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே வெளியே வந்தது, அதெல்லாம் நீ சும்மா இருக்காமல் கோர்ட்டில் இருக்க ஹை மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை வந்துட்டு கொடுக்குறனால வந்துட்டு உனக்கு பின்னாடி வந்து குட் வேர்ட்ஸை வந்துட்டு அரசர்கிட்ட சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மினிஸ்டர்ஸோட ஒய்ஃப்லாம் வந்து இங்கே வருவாங்க, பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன லேண்டோட அரசர்கள்லாம் வந்துட்டு பிரபுக்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு ஒய்ஃபெல்லாம் வந்துட்டு என்னை அடிக்கடி வந்து மீட் பண்ண வராங்க, ஏன்னா நீ தான் அரசராக போகிறேன்னு நம்பி. ஸோ அவங்கெல்லாம் வரும்போது அவங்கள என்னால் வெறும் கையால் அனுப்ப முடியாது. ஸோ அதெல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ணி வச்சோன்னா அவங்கக்கிட்ட இருந்து வர குட் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சீக்கிரமாக வந்துட்டு அந்த க்ரௌன் பிரின்ஸ்க்கான சீட்டை வந்துட்டு நெருங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் இதெல்லாம் தெரிஞ்சால் நான் ராணிக்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம இளவரசர் யோங்சங் கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறதே ராணிக்கு தான், ராணிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆரத்தை வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறான், அதனால் அவன் வந்துட்டு அவள் வாயடைச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னையும் யூக்லானோட அரசர் இருக்கார்ல, அவரையும் வந்துட்டு நீ மறந்துடக்கூடாது, இங்கே 2 பேத்துக்கும் நீ ரொம்ப நன்றியாக இருக்கணும், எங்கள் கைகளை வந்துட்டு உயர்த்தி விடுறதுல தான் உன்னோட குறிக்கோள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ருயும் அப்புறம் லேடி சொன்னு தான் பேசிக்கிட்டு இருக்க கேட்குறாங்க. நீ வந்துட்டு ஏன் கவலையாக இருக்கா, ஆல்ரெடி வந்துட்டு உனக்கு பேர குழந்தை வரப்போதுன்னு கேள்விப்பட்டான், நம்ம யோங்சங்கோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு அது ஹாப்பியாக இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ருயி கேட்குறா. எனக்கு அதை நினச்சா ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் என்னோட பையனை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு 4th பிரின்ஸ், அதாவது ஜியாவோட பையன் கூட தான் வந்துட்டு என்னோட பையன் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சம்டைம்ஸ் வந்துட்டு அவன் ரொம்பவுமே கேவலமாக ட்ரீட் பண்ணுறான், கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இருக்கிற அரசர்கள்லே, அதாவது இளவரசர்கள்லே நம்ம யோங்சங், அதாவது லேடி சுன்னோட பையன் தான் இப்போ பெரிய பையன். ஸோ அவனுக்கான சீல் வந்துட்டு கிடைக்கும், அதாவது நொபிலிட்டி சீல் கிடைக்கும். ஸோ அவங்க சில குறிப்பிட்ட இடங்களை வந்துட்டு பிரபுக்கள் மாதிரி வந்துட்டு ஆட்சி புரிவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஓன் மென்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உன்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ருயை சொல்லி சமாதானப்படுத்த, நீ இப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம அரசரை தான் காமிக்கிறாங்க. அரசர்கிட்ட வந்துட்டு நம்ம யோங்சங்கோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்ல, எனக்கு வந்து பேர குழந்தை வரப்போதா அப்படின்ற மாதிரி நம்ம அரசர் வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலாக அரசர்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவுமே பெருமைக்குரிய விஷயம், அவங்க வந்துட்டு தலைமுறை வந்து பெருகுதுன்னா. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் லேடி சுன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த விஷயத்தை வந்துட்டு ஆல்ரெடி சோகமாக பேசிக்கிட்டு இருக்க நம்ம லேடி சுன் கிட்ட சொல்ல, லேடி சுன்னுக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்க முடியலை. நம்ம ரூயுமே வந்துட்டு லேடி சுன்னுக்காக வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி அரசர் உங்களை பார்க்க வராருல, ஸோ நான் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் இன்றைக்கி வியர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பி விடுறா. இப்போ லேடி சுன்னை மீட் பண்ணுறதுக்காக ரொம்பவுமே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசர்கிட்ட பக்கத்தில் இருக்க சர்வன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேர குழந்தை வரப்போகுது, அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ போகிற வழியில் வந்துட்டு பிரபுக்களோட மனைவிகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அரசரை பார்த்து விஷ் பண்ண, நீங்கள் வந்துட்டு என்ன எம்ப்ரஸ் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் இப்போ தான் ஜஸ்ட் நவ் வந்துட்டு ஜியாவை போய் பார்த்துட்டு வந்தோம், இப்போ தான் வந்துட்டு எம்ப்ரஸை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது அரசருக்கு வந்து தப்பாகப்படுது. ஏன்னா வந்துட்டு பிரபுக்கள்லாம் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு ராணியை பார்க்கறதுக்காக தான் வருவாங்க, எதுக்கு ஜியாவை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ லேடி சுன் கூட வந்துட்டு அரசர் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ரொம்பவுமே ஹாப்பியாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நமக்கு வந்துட்டு பேர குழந்தை வரப்போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது,
அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ லேடி சுன்னோட நெக்லஸ் வந்து பார்க்குறாரு. இது ரொம்பவுமே கிராண்டாக இருக்கே, எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னைக்கு தான் வந்துட்டு ராணி எனக்கு வந்து பரிசா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதில் வந்து ஃபீனிக்ஸ் இருக்கு. இது வந்துட்டு எம்ப்ரஸை வந்து குறிக்கிறது. அதனால இனிமேல் இதை வியர் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மாறுது. ஆனால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இதை ராணிக்கு வந்துட்டு பரிசா கொடுத்ததே நம்ம ஜியா தான். அண்ட் வந்துட்டு ஜியாக்கு அவளோட ரேங்கை தாண்டி இது எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்து எம்ப்ரஸ் மேலே பாசம் போல அதனால தான் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசருக்கு வந்துட்டு இன்னுமே டவுட் அதிகமாகுது. அவள் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்போ சர்வெண்ட்லேயும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி ஒரு பிரபு வந்துட்டு இந்த பரிசை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாரு. தென் வந்து இந்த பரிசு வந்துட்டு சேமாக வந்துட்டு இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வந்துட்டு நம்மளோட அரண்மனையில் தான் இருக்குது. இன்னுமே நீங்கள் வந்துட்டு அதை ஜியாவுக்கு வந்து பரிசாக கூட கொடுக்கல. பட் வந்துட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு நெக்லஸ் வந்திருக்குன்னா வேற யாராவது பர்சனலாக வந்துட்டு அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட அரசருக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு டவுட் ஆகுது. ஒருவேளை யூக்லாண்டில் இருந்துட்டு பர்சனலாக வந்துட்டு இந்த கிஃப்ட்லாம் வந்துட்டு ஜியாவுக்கு வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்பவுமே விலையும் இருந்தது. இதை வச்சு அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அரசருக்கு வந்து டவுட் வருது. இப்போ லேடி சுன் வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஜியாவுக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த கிஃப்ட் வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜியா அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு எரியிற நெருப்பில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. இப்போ சர்வெண்ட்லேயும் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, வெளியே வந்துட்டு ஒரு பிரபுவோட மனைவி வந்துட்டு உங்களை மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அரசர் வந்துட்டு உள்ளே வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த லேடி உள்ளே வரும்போது ஒரு கையில் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்பவுமே வந்துட்டு விலை மதிப்புள்ளது போல். இந்த ட்ரெஸ்ஸரை வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது ஜெயா வந்துட்டு எனக்கு பரிசாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா யூக்லாண்ட்லேருந்து மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த சைடு தான் வந்துட்டு ப்ரீசியஸாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வந்துட்டு அது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு யாருக்கு கிடைச்சிடாது. இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா பதிலுக்கு ரிட்டன் வந்துட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அரசர் கேட்க, ஆமாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க தான். நம்ம இளவரசர் வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் ஆகிறதுக்கான குட் வேர்ட்ஸை வந்துட்டு உங்கள்கிட்ட கன்வே பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தென் வந்துட்டு எனக்கு தைரியம் இல்லை, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போகாமல் உங்ககிட்ட ரிட்டன் பண்ணிடலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு லாயலாக இருந்திருக்கீங்க, தென் வந்துட்டு உண்மையாக என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னனால இதை நீங்களே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறா. அரசருக்கு ரொம்பவுமே சஸ்பீசியஸாக இருக்கா. இப்போ குகு ஆண்டியை கூப்பிட்டு வந்துட்டு அரசவையில் வந்துட்டு எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோர்த் பிரின்ஸை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்க, முக்கியமாக அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எப்படி வந்துட்டு அரசரை வந்துட்டு அதாவது இளவரசர் வந்து புகழ்ந்து பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அரசருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு தப்பான வேர்ட் வந்துட்டு எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம வந்துட்டு ஃபேவர் பண்ணுறது வந்து ரொம்பவுமே தப்பாக போகுது அப்படின்ற மாதிரி அவனுமே புரிஞ்சுக்கிறான். இப்போ காங்க் பையன் ஜியாவும் அவளோட பையன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அப்பா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு என்கிட்ட ரொம்பவுமே வந்து கோவமாக கடுமையாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சடனாக வந்துட்டு என்னை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. ஆனால் எப்போவும் ஞாபகம் வச்சுக்க, நீ தான் வந்துட்டு அரசர் அரியணை ஏறினதுக்கப்புறம் பிறந்த ஃபஸ்ட்டு பையன். அதனால் வந்துட்டு நீ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் உட்காந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஒரு குதிரையை வந்து அடக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் போய் உட்காந்துருக்காங்க. அரசர் இருக்காங்க, காங்க் பைன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு குதிரையும் உள்ளே கொண்டு வரும்போது அது அடங்காமல் தான் இருக்கும். காட்டில் இருந்தானே பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதை பழக்கப்படுத்தணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுத்தமாக யாராலுமே முடியலை. அப்போ காங்க் பைன் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த மாதிரி அடங்காத குதிரையை வச்சு என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இளவரசர்கள் எல்லாருமே வந்துட்டு வேட்டையாடுறதுல வந்துட்டு ரொம்பவுமே பிரில்லியன்ட்டுன்னு கேள்விப்பட்டான். தென் வந்துட்டு இதை வச்சுக்கிறத விட இதை வந்து சுட்டு இது பண்ணிட்டு நல்ல குதிரையாக வச்சுக்கலாம்ல, அதுதான் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜியாவோட பையன் வந்துட்டு ரொம்ப பெருமையாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் நினச்சேன்னா எந்த குதிரையாக இருந்தாலும் அடைக்கிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்க புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குதிரை முன்னாடி நிற்கிறான். அது வந்துட்டு ஆல்ரெடி பழக்கமான மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இதை போய் பார்த்து பார்த்து பழக்கப்படுத்தி இருந்திருப்பான். அது வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக சீன் போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணான். அரசர் பார்த்ததுமே அதை கண்டுபிடிச்சிடுறாரு. தென் அரசர் வந்துட்டு ஜியாவோட பையன்கிட்ட அந்த குதிரை வந்து நடந்துக்கிறத பார்த்தா அது ஆல்ரெடி உங்ககிட்ட பழக்கமான மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு அது கேட்கல. அவன் வந்துட்டு அது கூட தான் விளையாண்டுட்டு இருக்கான். தென் வந்து பின்னாடி நிற்கிற லிங்கின்ச்சி வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு முலான் கிரவுண்டில் தானே கொஞ்ச நாள் இருந்தேன். ஸோ அங்கே இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அடிக்கடி வந்துட்டு இளவரசர் அங்கே வந்துட்டு ஒயில் ஹார்ஸ் ஸ்கூலெல்லாம் வந்துட்டு பழக்கப்படுத்தி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுவார். அதில் வந்துட்டு அவர் ரொம்பவுமே வந்துட்டு திறமையானவரான். ஈவன் அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டேமஸால் கூட வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது, அவர் ரொம்பவுமே திறமையாக பண்ணிக்கிட்டுறாரு, ஈஸியாக எல்லா குதிரையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறாரு, அந்த திறமை வந்துட்டு அவர்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி லிங்கியன்சே சொல்லாரு. உண்மையாகவே வந்துட்டு முலான் கிரவுண்டுக்கு வந்துட்டு அடிக்கடி இளவரசர் வருவாரா அப்படின்ற மாதிரி அரசர் கேட்க, ஆமாம் நான் வந்துட்டு அங்கே தண்டனையில் இருக்கும்போது நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அதை பார்த்துட்டு ஜியாவுக்கு வந்துட்டு பயமாயிருது. இவன் இந்த மாதிரி பண்ணுனா அரசருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக இப்போ அவனை கூப்பிடுறா. ஆனால் வந்துட்டு எதுக்கு இப்போ கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவனுக்கு வந்துட்டு காயம் பற்றக்கூடாதுன்றதுக்காக கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ லிங்கின்சை இந்த மாதிரிலாம்
சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டு அரசருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எப்பவுமே வருஷம் ஒரு நாள் வந்துட்டு வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேல வந்துட்டு அரசர்கள், இளவரசர்கள் எல்லாருமே காட்டு குதிரைகள வந்துட்டு அவுத்து விட்டு அத வந்து வேட்டையாடுவாங்க. ஸோ அத அடக்கி எடுத்துட்டு வர்றது தான் இவங்களோட வேலையே. ஸோ அந்த மாரி அரசர் பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது, எங்கேருந்தோ அம்பு வந்துட்டு அவரோட கால்ல வந்து பாஞ்சிருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு அவர் கையில எந்த ஆயுதமுமே இல்லாம போக, ஒரு காட்டு குதிரை அட்டாக் பண்ண வர, அந்த டைம்ல வந்துட்டு ஜியாவோட பையன் வந்துட்டு அவர காப்பாத்தியிருப்பான். அது வந்துட்டு ரொம்ப பெருமையா வந்துட்டு எல்லாராலயும் பேசப்பட்டுருக்கும். அரசருமே வந்துட்டு தன்னோட உயிர காப்பாத்தியிருக்கான் அப்படின்னு நெனச்சிருப்பாரு. அதுக்கு மேல வந்துட்டு இளவரசருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக லிங்கன்சேவும் வந்து காப்பாத்தியிருந்திருப்பான். அதனால தான் வந்துட்டு அந்த இடத்துல இருந்த அரசர் திரும்ப அரண்மனைக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவனுக்கு வந்துட்டு ஒரு பதவிய குடுத்து. இப்ப லிங்கன்சே வந்துட்டு அடிக்கடி இளவரசர் அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டு குதிரைகள வந்துட்டு அடக்கி தன்னோட பழக்கத்துல வச்சுப்பாருன்னு சொன்னவும், இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு அந்த குதிரை வந்து அட்டாக் பண்ண வரும்போது இளவரசர் வந்துட்டு உயிர குடுத்து காப்பாத்துற மாரி நடிச்சிருந்திருப்பார்ல, அது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது. அந்த காட்டு குதிரைக்கு ஆல்ரெடி வந்துட்டு இளவரசர் பழக்கமா இருந்திருக்கணும். அதனால தான் அன்னைக்கு கை காமிச்சதும் நிப்பாட்டி இருந்திருக்கணும். இது எல்லாமே பிளான் பண்ணி நடந்த மாரி இவருக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதனால இப்ப தனியா லிங்கன்சேவ கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, "அன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, குதிரை என்னை அட்டாக் வரும்போது நீ கூட காப்பாத்த வந்தியே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்க, அவனுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்றான். அன்னைக்கு வந்துட்டு குதிரை அட்டாக் பண்ண வரும்போது, அதாவது ஹெய்லனோட பையன் 5த் பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் வந்துட்டு குதிரை முன்னாடி போய் நின்னு தடுத்து நிப்பாட்டி இருக்க மாட்டான். அவன் வந்து அரசருக்கு முன்னாடி வந்து நின்னு, அவனோட உடம்ப வச்சு பாடிய வந்து கவர் பண்ணி, அவனுக்கு என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்ற மாரி காப்பாத்துறதுக்காக ரெடியா இருந்திருப்பான். அண்ட் வந்துட்டு ஜியாவோட பையன் வந்துட்டு அந்த குதிரைக்கு முன்னாடி போய் நின்னு அத தடுத்து நிப்பாட்டி இருந்திருப்பான். தென் அதே டைம் வந்துட்டு லிங்கன்ஷவும் வந்துட்டு காப்பாத்த வந்திருந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே பார்க்க, அது எப்படி கரெக்டான டைமிங்ல வந்துட்டு நம்ம ஜியாவோட பையன் வந்துட்டு குதிரை முன்னாடி வந்து நின்னு தடுத்து நிப்பாட்டினான். ஒரு புது குதிரை வந்துட்டு எப்படி வந்துட்டு தடுத்து நிப்பாட்ட முடியும்? அது கண்டிப்பா வந்துட்டு பழக்கப்பட்டிருந்தா தானே இவ்வளவு யோசிச்சு வந்துட்டு யாராவது வந்து முன்னாடி நிக்க முடியும் அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி நடந்த விஷயத்தெல்லாம் நெனச்சு நம்ம ஜியாவுக்கு வந்துட்டு நைட்டு சுத்தமா தூக்கமே வரல. சர்வெண்ட் வந்து என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்கும்போது, எப்பவுமே என்னோட பையன் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கான், திறமையா இருக்கான்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுருக்கான். ஆனா இன்னைக்கு ஏன்னா வந்துட்டு இவ்வளோ திறமையா இருக்கான்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறா. இவன் வந்து தேவையில்லாம எதுக்கு அரசர் முன்னாடி போயிட்டு இவ்வளோ ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதனால அரசருக்கு வந்துட்டு கண்டிப்பா சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம முன்னுக்கு மாரி அரசருக்கு வந்துட்டு 4த் பிரின்ஸ் மேல பாசமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் வந்துட்டு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல, நான் எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? எப்படியாவது வந்துட்டு அரசருக்கு அடுத்து இன்னொரு பையன் 8த் பிரின்ஸ் இருக்கான்ல, யோங்ஸுவான் அவன் மேல வந்துட்டு பாசம் வர வைக்கணும். என்னோட பசங்கள்ல எவனாவது ஒருத்தன நான் கண்டிப்பா வந்துட்டு அடுத்து பிரின்ஸா மாத்தணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க வந்து 4த் பிரின்ஸ நெனச்சு மட்டும் கவலைப்படுங்க. ஏன்னா இருக்கிறதுலே வந்துட்டு எல்டெஸ்ட் வந்துட்டு அவர் தான். அவர் தான் வந்துட்டு நீங்க சீக்கிரமா வந்து கிரவுன் பிரின்ஸா மாத்துறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ மிட் நைட்ல உட்காந்துட்டு நான் என்னோட யூக்ளானுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதணும். அவங்க ஏதாவது பெனிஃபிட்டா வந்துட்டு அரசருக்கு ஃபேவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாரி பண்ணாங்கன்னா, யூக்ளான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப லாயலா இருக்க வரைக்கும் அரசர் வந்துட்டு என்னையும் என் குழந்தைங்களையும் வந்து கைவிட முடியாது அப்படின்ற மாரி இப்போ அவங்களுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. இப்ப அரசருக்கு அந்த காட்டுக்குள்ள குதிரை தன்னை அட்டாக் பண்ண வந்த அந்த விஷயம் வந்துட்டு கனவா வர பயந்து எந்திரிச்சு உட்கார்றான். ரூயி வந்துட்டு "என்னாச்சு அரசரே? கெட்ட கனவா திரும்ப?" அப்படின்ற மாரி கேட்க, "ரூயி உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் வேட்டையாட போகும்போது வந்துட்டு என்னைய ஒரு 2 அம்பு வந்துட்டு கால்ல வந்துட்டு பாஞ்சு வந்துச்சுல்ல. என்னை யார் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொன்னேன்ல. ஸோ அந்த மாரி விசாரிக்க வாங்கும்போது என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "அத வந்துட்டு நல்லாவே விசாரிச்சு பார்த்துட்டாங்க. அதில தான் எந்த குழுவுமே கிடைக்கலையே அரசரே" அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரூயி? ஆல்ரெடி வந்துட்டு ஜியாவோட பையனுக்கு வந்துட்டு இந்த ஒயில்ட் ஹார்ஸ் எல்லாம் வந்துட்டு பழக்கப்படுத்துற திறமை இருக்கு. தென் வந்துட்டு அவன் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குதிரை வந்து தான் என்னைய அந்த பக்கமா இழுத்துட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்பு வந்துட்டு என் மேல பாஞ்சு வந்துச்சு. அது எனக்கு இப்ப நல்லா ஞாபகம் வருது" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி உண்மையா அங்க என்ன நடந்திருக்கும்னா, அரசர் இப்படி வேட்டையாட போகும்போது, ஆல்ரெடி பழக்கப்படுத்தி வச்சிருந்த அந்த காட்டு குதிரைய வச்சு அரசர் வந்துட்டு அத ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வந்தாகணும்ல. ஸோ அந்த காட்டு குதிரைய வந்துட்டு அரசரை ஈர்க்கிறதுக்காக வந்துட்டு ஒரு ஊன்றுகோலா வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த குதிரைய ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அரசர் வர, அந்த பக்கமா வந்துட்டு ஆல்ரெடி வந்து அசாசின் செட் பண்ணி 2 அம்ப வந்துட்டு நம்ம அரசரோட கால்ல எய்தி, அந்த குதிரை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஜியாவோட பையன் போய் காப்பாத்த, ஜியாவோட பையன் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய பையன். அதுவும் இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா வந்துட்டு என்னைய கரெக்ட்டா காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு அரசர் வந்துட்டு ஒரு குட் இம்ப்ரஷன் வைப்பார்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு அரசரோட உயிரையே பணயம் வச்சு தன்னோட பையன வந்துட்டு பெருசா காமிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணியிருந்திருப்பாய்ங்க. அதுதான் அங்க நடந்திருக்கும் ஆப்வியஸா. இப்ப அரசர்கிட்ட ரூயி வந்துட்டு "நீங்க யோங்செங்க வந்து சந்தேகப்பட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா. அன்னைக்கு இங்க வந்துட்டு நான் என்னைய அந்த குதிரை அட்டாக் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி லிங் யூன்சே வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டு பாதுகாப்புக்காக நின்றிருந்திருக்கான். நம்ம பிரின்ஸ் வந்துட்டு அதாவது ஜியாவோட பையன் வந்துட்டு நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொன்னான். தென் அந்த அம்பு வந்துட்டு என் கால்ல பாய்ஞ்சதுக்கப்புறம் அந்த குதிரை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டான டைமுக்கு வந்துட்டு
யோங்சங் வந்துட்டு என்னை காப்பாற்றினா எப்படி வந்துட்டு இவ்வளோ கரெக்ட் டைமிங் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நான் அங்கக்குள்ளே வருவேன்னு தெரிஞ்சே வந்துட்டு அவன் வெயிட் பண்ணுறானா என்ன? அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு தான். அவர் கரெக்டாகவும் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா பையன்ற உறவுலாம் வந்துட்டு இந்த அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வீக்காக தான் இருக்கும். தென் வந்துட்டு ஜியாவுக்கும் அப்புறம் அவளோட பையனுக்கும் இருக்க ஆசை எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்து கிரவுன் பிரின்ஸ் ஆகணுன்றது. இப்போ அரசர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காராம், அன்னைக்கு வந்துட்டு அந்த முலான் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக ஆல்ரெடி ஆட்களை அனுப்பியிருக்கான். யோங்சங் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான், அது கரெக்டாக வந்துட்டு நடந்த விஷயமா அப்படின்ற மாதிரி செக் பண்ண அனுப்பியிருக்கான். இன்கேஸ் வந்துட்டு அவன் என்னோட உயிரவே பணையம் வச்சு அவனோட விருப்பத்தை எடுத்துக்கணும்னு நினச்சானா, கண்டிப்பாக வந்துட்டு அவன் என்னோட பையனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. நான் அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ருஹி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த ட்ராமாவோட 50th எபிசோட் முடிஞ்சுச்சு. என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.